ஸ்ரீமத் பாகவத புராணம் 23ஆம் பகுதி. நரசிம்மமூர்த்தி பிரத்யக்ஷமாகுதல். சர்வ காரணனும் சர்வாத்மகனுமான ஸ்ரீ விஷ்ணுதேவர் தன்னையே சரீரமாக கொண்டு உள்ளும் புறமும் வியாபித்து பூரணமயமாக இருப்பதால் விஷ்ணுமயமாக தன்னையே பிரகலாதன் நினைத்து விஷ்ணுவல்லாத பொருள் எதையுமே காணாமையால் திரிகுணாத்மகமாய் அநாதி பிரகிருதி வாசனா மலினமாய் மற்ற காலத்திலே தோன்றுகின்ற ஆன்மஸ்வரூபத்தை மறந்தான். தான் அவ்யயனும் நித்தியனுமான பரமாத்மாவிற்கு சரீரபூதராய் தன்மயர்ணனை நினைத்தான். இவ்விதமாக யோக பிரயாச பிரபாவத்தால் கிரமமாக சகல சருமங்களிலிருந்தும் விடுபட்டவனாய் அத்தியந்த பரிசுத்தனான பிரகலாதனின் அந்த கரணத்திலே ஞானமயனும் அச்சுதனுமான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பிரகாசித்தருளினார். யோக பிரபாவத்தினாலேயே பிரகலாதன் விஷ்ணுமயமானதால் அந்த பாலகனின் உடல் கட்டியிருந்த நாகபாச பந்தங்கள் அனைத்துமே கணத்தில் சின்னா பின்னமாக சிதறுண்டு விழுந்தன. பிறகு சமுத்திரமானது கரைகளை மூழ்த்தியது. அப்போது பிரகலாத ஆழ்வார் தன் மீது போடப்பட்டிருந்த மலைகளை எல்லாம் விலக்கி தள்ளி கொண்டு சமுத்திரத்தை விட்டு வெளியில் வந்து ஆகாயங்கவிந்த உலகத்தை பார்த்தும் லௌகிக் திருஷ்டியினால் தான் பிரகலாதன் என்றும் இரணியனின் மகன் என்றும் நாமசாதிபாதி விசேஷண சமேதனாக மறுபடியும் தன்னை நினைத்தான். புத்திசாலியான அந்த அசுர சிகரமணி ஏகாக்கிர சித்தமுடன் மனோவாக்கு காயங்களை சுவாதீனமாக்கிக் கொண்டு வியாக்குலத்தை விட்டு அநாதி புருஷோத்தமனான அச்சுதனை மீண்டும் துதித்தருளினான். பரமார்த்த பிரயோஜனமானவனே, ஸ்தூல சூக்ஷ்ம ரூபனே, வியக்தமாயும் அவ்யக்தமாயும் இருப்பவனே, பஞ்சேந்திரியாதி கலைகளை எல்லாம் கடந்தவனே, சகலேஸ்வரனே, நிரஞ்சனனே, குணங்களை தோற்றுவித்தவனே, குணங்களுக்கு ஆதாரமானவனே, பிராகிருத குணமில்லாதவனே, சகல சற்குணங்களையும் கொண்டவனே, மூர்த்தமும் அமூர்த்தமும் ஆனவனே, மகாமூர்த்தியான விஸ்வரூபமும் சூத்ம மூர்த்தியான வியூக ரூபமும் வெளிப்படையாக தோன்றும் விபவ ரூபமும் அப்படி தோன்றாத பிரஸ்வரூபம் உடையவனே, சத்ரு சங்கார காலங்களில் குரூரமாகவும் சுபாவத்தில் சாந்தமாகவும் விளங்கும் உருவமுடையவனே, ஞானமயனாயும் அஞ்ஞானமயனாயும் இருப்பவனே, நன்மையாயிருப்பவனே, உண்மையும் இனிமையும் கற்பிப்பவனே, நித்திய அநித்திய பிரபஞ்ச ஆத்மகனே, பிரபஞ்சங்களுக்கும் மேற்பட்டவனே, நிருமலர் ஆசிரியிக்க பெற்றவனே, அச்சுதனே, உனக்கு தண்டனிடுகிறேன். ஏகா அநேகா வாசுதேவா ஆதிகாரணா, உனக்கு வணக்கம். எவன் ஸ்தூல ரூபத்தால் தோன்றுபவனும் எவன் சூட்ச்ம ரூபத்தால் தோன்றாதவனுமாக இருக்கிறானோ, எவன் சகல பூதங்களையும் சரீரமாக கொண்டு யாவற்றிலும் தானே விலக்ஷணமாக இருக்கிறானோ, இந்த உலகம் யாவும் விஷம சிருஷ்டி காரணமாகாத எவனிடமிருந்து உண்டாயிற்றோ அந்த புருஷோத்தமனுக்கு தண்டனிடுகிறேன் என்று பலவாறு தோத்திரம் செய்த பிரகலாத ஆழ்வாரிடம் ஸ்ரீஹரி பகவான் பிரசன்னனாய் பீதாம்பராதி திவ்ய லக்ஷணங்களோடு அவனுக்கு பிரத்யட்சமாய் சேவை சாதித்தான். அப்போது அந்த பரம பாகவதனான பிரகலாத ஆழ்வார் பயபக்தியுடன் எம்பெருமானை சேவித்து மகிழ்ச்சியினால் நான் தடுமாற ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு தண்டமிடுகிறேன் என்று பல முறைகள் கூறி பிரார்த்தித்தார். சுவாமி, சரணாகதி செய்தோரின் துக்கத்தை போக்கடிப்பவரே, ஸ்ரீ கேசவா, அடியேனிடத்தில் பிரசன்னமாகி இந்த படியை எக்காலமும் பிரத்யட்சமாக சேவை தந்து ரட்சித்து அருள் செய்ய வேண்டும் என்று பிரகலாத ஆழ்வான் வேண்டினான். அப்போது ஸ்ரீ விஷ்ணு பகவான் அப்பாலகனை பார்த்து, பிரகலாதா, நீ இதர பயன்களை இச்சிக்காமல் என்னிடத்திலேயே பரமமான ஏகாந்த பக்தியை செய்தபடியால் உனக்கு பிரசன்னமானேன். உனக்கு இஷ்டமான வரங்களை வேண்டிக்கொள் என்று அருளி செய்தார். சுவாமி, அடியேன் தேவ திரியக் மனுஷ்யாதி ஜென்மங்களிலே எந்த ஜென்மத்தை எடுத்தாலும் அந்த ஜென்மங்களில் எல்லாம் தம்மிடம் இடையறாத பக்தியுடையவனாக இருக்க வேண்டும். மேலும் விவேகமில்லாத ஜனங்களுக்கு நல்ல சந்தன பனிதாதி போக்கிய வஸ்துக்களில் எத்தகைய ஆசை உண்டாகுமோ அத்தகைய பிரீத்தி சிறப்பானது.
உன்னை ஸ்மரிக்கின்ற அடியேனுடைய மனத்தினின்றும் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று பிரகலாத ஆழ்வான் வேண்டிக் கொள்ளவே எம்பெருமான் அந்த பக்த சிகாமணியை கடாட்சித்து, பிரகலாதா, முன்னமே என்னிடம் பிரியாத பக்தி உனக்கு உண்டாயிருக்கிறது. இன்னமும் அப்படியே அது அபிவிருத்தியாகும். அது இருக்கட்டும், இப்பொழுது உனக்கு வேண்டிய வரங்களை கேட்பாயாக என்று அனுகிரகம் செய்ய பிரகலாத ஆழ்வான் பிரார்த்திக்கலானார். எம்பெருமானே, தம்மை துதிக்கும் அடியேனிடத்தில் மாச்சரியம் பாராட்டியதால் அசக்கியமான அபச்சாரம் பண்ணினவரானாலும் இரணியன் என்னுடைய தகப்பனார் என்பதால் அவரை பாவமில்லாதவராகும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும். மேலும் ஆயுதங்களால் அடிக்க வைத்தும் நெருப்பிலே போட்டும் சர்ப்பங்களை கொண்டு கடிக்கச் செய்தும் போஜனத்திலே விஷத்தை கலந்தும் நாக சர்ப்பங்களை கட்டி சமுத்திரத்திலே போட்டுவித்தும் பர்வதங்களால் அதாவது மலைகளால் துவைத்தும் இவ்வாறு மற்றும் பல விதங்கள் தொல்லைகளை செய்து உன் பக்தனான அடியேனை அழிக்க பார்த்த என் தகப்பனாருக்கு சம்பவித்திருக்கின்ற அளவற்ற மகா பாபங்கள் உமது கடாட்சத்தினாலே நாசமாக வேண்டும். இதுதான் அடியேன் வேண்டும் வரமாகும் என்றான் பிரகலாதன். உடனே மதுசூதனன் புன்முறுவலுடன், பிரகலாதா, என் அனுகிரகத்தினால் நீ கேட்டவாறே ஆகும். சந்தேகமில்லை, ஐயம் வேண்டாம். இன்னமும் உனக்கு வேண்டிய வரங்களை கேட்பாயாக என்றார். புருஷோத்தமனே, தமது திருவடி தாமரைகளிலே பிரியாத பக்தி உண்டாகும்படி அனுகிரகித்ததால் அடியேன் கிருதார்த்தனானேன். சகல ஜெகத்காரண பூதனான தம்மிடத்தில் யாருக்கு அசஞ்சலமான பக்தி சிறப்பு உண்டாகுமோ அவனுக்கு சர்வ உத்தமமான மோட்சமும் உண்டல்லவா? அப்படி இருக்க அவனுக்கு தர்மார்த்த காமங்களால் ஆக வேண்டுவது என்ன என்றான் பிரகலாதன். குழந்தாய், உன் இதயம் என்னிடம் பக்தியுடன் எப்படி சஞ்சலமற்று இருக்கிறதோ அப்படியே எனது அனுகிரகத்தினால் பரமமான மோக்ஷானந்தத்தையும் பெறுவாயாக என்று ஸ்ரீ பகவான் அருளி செய்து பிரகலாதன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்தர்தானமானார். பிரகலாத ஆழ்வார் மீண்டும் நகரத்திற்கு வந்து தன் தந்தையை வணங்கி நின்றார். இரணியன் தன் பாலகனை இறுக கட்டி அணைத்து கொண்டு உச்சி விழிகளில் வெளிநீர் ததும்ப, குழந்தாய், நீ பிழைத்து வந்தாயா என்று அன்போடும் ஆசையோடும் கொஞ்சினான். பரம தார்மீகனான பிரகலாத ஆழ்வானும் தன் தகப்பனுக்கும் ஆச்சாரியாருக்கும் பணிவிடை செய்து கொண்டு சுகமாக இருந்தான். சிறிது காலத்திற்கு பின்னர் இரணியன் முன்பு நேர்ந்த பிரம்ம சாப வசத்தால் பகவானிடம் துவேஷம் முற்றி மறுபடியும் தன் மகனான பிரகலாதனை கொல்ல முயன்ற போது ஸ்ரீஹரி பகவான் அந்த அசுரனை சம்ஹரிக்க தீர்மானித்தார். தேவராலோ மனிதராலோ மிருகங்களாலோ தனக்கு மரணம் விளையக்கூடாது என்று இரணியன் முன்பு வரம் பெற்றிருந்தான். ஆகையால் மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் நரசிம்ம உருவமெடுத்த இரணியனை கொல்ல வேண்டும் என்று ஸ்ரீ மகாவிஷ்ணு கருதினார். இரணியன் கோபத்துடன் தன் மகன் பிரகலாதனை நோக்கி, உன் ஆண்டவன் இந்த தூணிலும் இருப்பானோ என்று ஒரு தூணை சுட்டி காட்டி ஏளனமாக புன்னகைத்து அந்த தூணை எட்டி உதைத்தான். உடனே ஸ்ரீஹரியான பகவான் நரசிம்ம ரூபியாக அந்த அரக்கன் சுட்டி காட்டிய தூணிலிருந்து தோன்றி அந்த அசுர வேந்தனை சம்ஹரித்து அருளினார். பிறகு பரம பாகவதனான பிரகலாத ஆழ்வான் தைத்திய ராஜ்யத்தில் முடிசூட்டி கொண்டு அந்த ராஜ்ய போகத்தினால் பிராரப்த கர்மங்களை கழித்து புத்திர பௌத்ராதிகளை பெற்று பிராரப்த கர்ம அனுபவமாகிற அதிகாரம் கழிந்தவுடன் இரண்டையும் விட்டு மோட்சத்தை அடைந்தான். எவன் மகாத்மாவான பிரகலாதனின் சரித்திரத்தை ஒருமித்த மனதுடன் கேட்பானோ அவனுக்கு அப்போதே சகல பாவங்களும் தீர்ந்து போகும். பிரகலாதனின் சரித்திரத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் அகோராத்திர கிருதஜ்ஞங்களான பாவங்கள் நீங்க பெறுவர். இதில் ஐயமில்லை. எவன் இந்த சரித்திரத்தை படிக்கிறானோ அவன் பௌர்ணமியிலும் துவாதசியிலும் அஷ்டமியிலும் புனிதமான தோத்திரத்திலே சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் ஸ்வர்ண சுங்கம் முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட உபயதோமுகியான பசுக்களை சற்பாத்திரத்திலே பூர்ணமயமான தட்சணைகளோடு தானம் செய்த பயனை அடைவான். உபயதோமுகி என்பது இருபுறத்திற்கும் முகத்தை உடையது. கன்றை ஈன்று கொண்டிருக்கும் போதே பசுவை தானம் செய்வது. எவனொருவன் பக்தியுடன் இந்த பிரகலாத ஆழ்வாரின் திருக்கதையை கேட்கிறானோ அவனை ஸ்ரீமன் நாராயணன் பிரகலாதனை காத்தது போலவே சகல ஆபத்தையும் விலகி சர்வ காலமும் ரட்சித்தருள்வான். 23ஆம் பகுதி நிறைவடைந்தது.